இது முதற்கடவுள் மூஷிக வாகனன். முன்னே வழிபட்டு பின்னே வழி நடந்தால் கண்ணேபடும் வாழ்வமையும். உன் கரம் பற்றும் பக்தருக்கு நல் வரம் தரும் கற்பக விருட்சகம். நம்பிக்கையோடு நாடி தும்பிக்கையோனை தேடிச் சென்றால் பிள்ளையாய் பாவித்து தொல்லை நீங்க அருள்பாலிக்கும் விநாயகர். பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராய் வீற்றிருக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றிய வீடியோ பதிவு இது. பிள்ளையார்பட்டி. இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி அப்படின்னு பேர் வரத்துக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கற்பக விநாயகர். இந்த பிள்ளையாரோட பெயராலே இது பிள்ளையார்பட்டி. இங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் 6 அடி உயரத்துல வலம்புரி நிலையில காணப்படுறார். அதாவது வடக்கு திசை நோக்கி தும்பிக்கை வலதுபுறமா சுழித்து காணப்படுது. சாதாரணமா எல்லா கோயில்கள்லையும் 4 கைகளோட இருக்கக்கூடிய விநாயகர் இங்க 2 கைகளோட காட்சி தரார். கற்பக விருட்ச மரம் போல இவரை நாடி வர பக்தர்களோட மனக்கவலையை இவர் நீக்கிறதுனால இவருக்கு கற்பக விநாயகர் அப்படிங்கிற பேரும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில்ல லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா 3 தேவிகளும் ஒரு சேர இருக்கிறாங்க. அது இந்த கோயிலோட சிறப்பம்சம். சாதாரணமா நவகிரக கோயில்ல பாத்தீங்கன்னா 9 நவகிரகங்களும் ஒரு திசையை நோக்கி இருக்கும். ஒரு நவகிரகத்துக்கும் ஒரு பலன் இருக்கும். இந்த கற்பக விநாயகர் கோயில்ல 9 நவகிரகங்களும் ஒரே திசையை பார்த்திருக்கும். இந்த 9 நவகிரகங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே குணத்தோடு ஒரு நல்ல பலனை தருவதா பக்தர்கள் நம்புறாங்க. பிள்ளையார்பட்டி 7வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு மிக பழமை வாய்ந்த குகை கோயில். இந்த கோயில் இந்தியால தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுக்கால அமைந்திருக்கும். அதாவது காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைந்திருக்கு. திருப்பத்தூர் காரைக்குடி ரோட்ல அந்த நெடுஞ்சாலையில மதுரையிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவிலையும் காரைக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் பிள்ளையார்பட்டி அமைந்திருக்கு. பிள்ளையார்பட்டியில காலையில 6 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் 5 கால பூஜைகள் நடைபெறும். காலையில 6லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். காலையில் 6 மணிக்கு திருவந்தல், 8:30க்கு கால சாந்தி, 11:30க்கு உச்சிக்கால பூஜை, 5 மணிக்கு மாலை சாந்தி, 7:45க்கு இரவு சாந்தி பூஜை. இப்படி 5 கால பூஜைகளுமே பிள்ளையார்பட்டியில் நடைபெறும். இந்த சபரிமலைக்கு தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்கள் செல்லக்கூடிய காலமான நவம்பர் 1லேருந்து ஜனவரி 20 வரைக்குமே காலையில் 6 மணியிலேருந்து இரவு 8:30 வரைக்கும் எந்தவித இடைவேளையுமே இல்லாமல் கோயில் நடை திறந்திருக்கும். தைப்பூச நாள்லையும் கோயில் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. 10 நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. முதல் நாள் கோயில் கொடியேற்றத்துடன் இந்த விழாவை தொடங்குறாங்க. 2வது நாள்லேருந்து காப்பு கட்டுதலுக்கு தொடர்பான நிகழ்வுகளும் நடைபெறுது. அதுக்கப்புறம் 2வது நாள்லேருந்து 8வது நாள் வரைக்கும் பிள்ளையார் பல்வேறு வாகனங்கள்ல வலம் வர்றார். 9வது நாள் தேர் திருவிழா, அதுவும் மிக விமர்சையா ரொம்ப அழகா கொண்டாடுறாங்க. அன்றைய தினம்தான் பிள்ளையாருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யறாங்க. இந்த சந்தனக்காப்பு அலங்கார நிகழ்ச்சியானது பக்தர்களிடம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. 10வது நாள் காலையில தீர்த்தவாரி நிகழும். இப்படி 10 நாட்களும் மிக விமர்சையா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறாங்க. 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் 10 நாட்களுமே விநாயகர் ஒவ்வொரு வாகனத்தில் வலம் வர்றார். அவர் எப்படிப்பட்ட வாகனத்தில் வலம் வருகிறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிள்ளையார்பட்டி போகிறதுக்கு பேருந்து வசதி அதிகமாகவே இருக்குது. மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து, காரைக்குடி, தேவக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமேஸ்வரம், சிவகாசி, பரமக்குடி, தேனி, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திண்டுக்கல், பழனி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, சேலம், நாகூர், நாகப்பட்டினம், பெங்களூர், இப்படி முக்கியமான சிட்டியிலேருந்து பிள்ளையார்பட்டி வருவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்குது. பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் காரைக்குடி.
பிள்ளையார்பட்டியிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மதுரை 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னையிலிருந்து காரைக்குடி போகிறதுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. ஈவினிங் 5 மணிக்கு புறப்படுற அந்த ராமேஸ்வரம் ட்ரெயின் காரைக்குடியை காலையில் 12:30 மணிக்கு போய் சேரும். ஈவினிங் 7:55க்கு ஒரு ட்ரெயின் புறப்படுது. அந்த 7:55க்கு புறப்படுற ட்ரெயின் காரைக்குடியை 4:05 அதிகாலை 4:05க்கு போய் ரீச் பண்ணும். பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மதுரை விமான நிலையம், அது 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருச்சி விமான நிலையம் 100 கிலோமீட்டர் தொலைவிலையும், கோயம்புத்தூர் விமான நிலையம் 260 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. பிள்ளையார்பட்டியில் தங்குவதற்கு இந்த PKNK ட்ரஸ்ட் அப்படி இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அக்காமடேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்க செய்து கொடுப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர்ஸ் ப்ளஸ் லிங்க் ரெண்டுமே ஸ்லைடில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மதுரை ஏர்போர்ட்லேருந்து பிள்ளையார்பட்டிக்கு 83 கிலோமீட்டர், மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிள்ளையார்பட்டி 74 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னைக்கும் பிள்ளையார்பட்டிக்கு இடைப்பட்ட தூரம் 420 கிலோமீட்டர். பெங்களூர் டு பிள்ளையார்பட்டி 430 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து பிள்ளையார்பட்டி பார்த்தீங்கன்னா 249 கிலோமீட்டர். திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து பிள்ளையார்பட்டி 86 கிலோமீட்டர் தொலைவிலையும், காரைக்குடியிலேருந்து பிள்ளையார்பட்டி 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. பிள்ளையார்பட்டிக்கு அருகில் நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு. இரணியூர், அரியக்குடி, தமிழ்தாய் திருக்கோயில், திருக்கோஷ்டியூர், இளையாத்தங்குடி, சிவகங்கை அரண்மனை, காளையார் கோவில், வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், குன்றக்குடி, கொல்லங்குடி, பிரான்மலை, காரைக்குடி கொப்புடைய நாயகி அம்மன் கோயில், திருபுவனம், மருதுபாண்டியர்கள் நினைவிடம் காளையார் கோயில், நாட்டரசன் கோட்டை, திருப்பத்தூர். ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் பிள்ளையார்பட்டிக்கு போகும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.